திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ உள்ள போயிடலாம். ஏன்னா அவன் அருள் இருந்தால் அசாத்தியமானதும் சாத்தியமாகும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு நம்பி இந்த உரையாடலை தொடங்குவோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கை மாறப்போகும் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ரிஷபராசிக்காரங்கனாலே ஒரு தனி குணம் உண்டுங்க. இவங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை கூட அர்ப்பணிக்க இவங்க தயாராக இருப்பாங்க. ஒரு வேலையை கையில் எடுத்தால் அதை முடிக்காமல் இவங்களுக்கு தூக்கமும் வராது, நிம்மதியாக சாப்பிடவும் முடியாது. சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு இரவு பகலாக உழைக்கிறவங்க நீங்கள். இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்காகத்தான். சுக்கிரனோட கிரகப்பெயர்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது, சுக்கிரன் உச்சம் பெற்று சனியுடன் இணைகிறதுனால ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன யோகம் கிடைக்க போகுதுன்னு விரிவாக பார்க்கலாமா? சுக்கிர பெயர்ச்சியும் மகாலட்சுமியின் அருளும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றால் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் ரொம்ப ராகரிகமானவங்க, பாசமானவங்க, ஒழுக்கமானவங்க. உங்கள்கிட்ட இயல்பாகவே கற்பனை திறனும் குடும்பத்தின் மீது அதிக அக்கறையும் இருக்கும். இப்போது சுக்கிரன் 11ஆம் இடத்தில் உச்சம் பெறதால் உங்களுக்கு மகாலட்சுமியின் முழு அருள் கிடைக்க போகுதுங்க. இந்த ஒரு மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது. சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்து குருவின் வீட்டில் இருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான காலகட்டம். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி சரியாக இருந்தால் இந்த சுக்கிர பயிற்சி அபாரமான பலன்களை தரும். திருமண யோகம், கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் அமையும். அழகான மனைவி அல்லது கணவர் அமைவாங்க. செல்வச் சேர்க்கை, நகை, பணம், பொருள்னு உங்கள் சேமிப்பு மலமளவென அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு, வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைக்கும். பதவி உயர்வும் தேடி வரும். வெளிநாட்டு பயணம், நீண்ட நாள் கனவான வெளிநாடு செல்லும் யோகம் இப்போது கைகூடி வரும். உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பது யார்? ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறாமல் இருப்பதற்கு சூழ்நிலை மட்டும்தான் காரணமா? இல்லவே இல்லைங்க, நீங்களும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னு கேட்குறீங்களா? இதை செஞ்சால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இதை பேசினா அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களுக்காக யோசிச்சு உங்கள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை நீங்கள் தவற விடுறீங்க. முயற்சி பண்ணாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன பேசினா நமக்கு என்ன கவலை? நம்ம உழைப்புக்கு நமக்கு பெருசு. அடுத்தவங்களை விட்டுட்டு உங்கள் முயற்சியில் கவனம் செலுத்துங்க. வெற்றி நிச்சயம். நட்சத்திர வாரியான விரிவான பலன்கள். இப்போது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியாக பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திர நேயர்களே, முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு எப்போதுமே உண்டு என்பது தெரியுமா? நீதி, நேர்மை, கண்ணியம், இதுதான் உங்களோட தாரக மந்திரம். இந்த சுக்கிர பெயர்ச்சியால் தொழில், உத்தியோகம் மற்றும் வருமானத்தில் இருந்த எல்லா தடைகளும் விலகப் போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் ஆசைகள், கனவுகள் எல்லாம் படிப்படியாக நிறைவேறி உங்கள் வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக மாறப்போகுது. திருமண தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமைவார். ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, அன்பால் உலகத்தையே ஆளும் உங்களுக்கு இந்த மாதம் என்ன காத்திருக்கிறது தெரியுமா? நீங்கள் ரொம்ப பாசமானவங்க, குடும்பத்தை நல்லா கவனிச்சுப்பீங்க. இப்போ வேலை, வீடு, வாகனம்னு எல்லா விஷயத்துலேயும் நல்ல மாற்றங்கள் வரும். இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் காணல் நீராக கரைஞ்சு போக போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும். படித்து முடிச்சுட்டு வேலை தேடுற இளைஞர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை காத்துட்டு இருக்குது. மிருகசீரிசம் நட்சத்திரம். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த வீரர்களே, உங்களின் தன்னம்பிக்கைக்கு கிடைக்கப் போகும் வெற்றி என்ன தெரியுமா? நீங்கள் எதற்கும் பயப்படாதவங்க. படிப்பு, வேலை, தொழில்னு எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க. குறிப்பாக யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி அள்ளி கொடுக்க போகுது. உங்கள் வாழ்க்கையே அருமையாக அமையப் போகுது. கிரகங்களின் தற்போதைய நிலையும் உங்கள் யோகமும். ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் ராசி கட்டத்தில் கிரகங்கள் எவ்வளவு பலமாக அமர்ந்திருக்கிறது தெரியுமா? குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க 3 பேரும் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. புதன், சனி, ராகு தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் கர்ம வினைகளை தீர்க்க போகிறாங்க. இந்த கிரக மாற்றத்தால் துன்பம் நிறைந்த உங்கள் வாழ்க்கை இன்பமாக மாறப்போகுது. இதுவரைக்கும் பணத்துக்காக 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் 4-5 பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வாக்கோட வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டதுக்கு இடமே இல்லை. குடும்ப உறவுகள் மேம்படும். நேயர்களே, இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாத சொந்தங்கள் இனி எப்படி மாறுவார்கள் தெரியுமா?
இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளின சொந்தங்கள் எல்லாம் இப்போது உங்களை தேடி வருவாங்க. உங்கள் பெத்த அம்மா அப்பா கூட உங்களை உணவுகளை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உன்னை பெற்றதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேனுன்னு அவங்களே பெருமைப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். என்னங்கம்மா நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் வாழ்க்கைனா இன்பம் துன்பம் கலந்து தான் இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் துன்பத்தை மட்டும் பார்த்துருக்கலாம். ஆனால் இனிமே வர்ற காலங்கள் உங்களுக்கு இன்பத்தை மட்டுமே அள்ளித்தரப்போகுது. வாழ்வை மாற்றும் எளிய பரிகாரம். உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு சின்ன பரிகாரம் தாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை போங்க. அங்கே முருகனுக்கு 6 நெய்விளக்கு ஏற்றி மனசார உங்கள் நிறை குறைகளை சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் காணல் நிறம் மறைஞ்சிடும். தடை தாமதம் கவலை எதுவுமே நீ உங்ககிட்ட நெருங்காது. ரிஷபராசி அன்பர்களே, பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவமும் ஏற்படலாம். உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் உயரும். உடல்நலில் மற்றும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படக்கூடும். சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். பாரமாக இருந்த அதிகாரிகள் ஆதரவாக இருக்கும் சூழ்நிலை ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலை இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், மகாலட்சுமி. பரிகாரம்: தினமும் கந்தசஷ்டி கவசம் பாடுவது நல்லது. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் சிறந்த பலன்களை தரும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய யோகம் உண்டாகும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. பேராசை ஏற்படும் காலகட்டம் என்பதால் சிந்தித்து முடிவெடுப்பது செயல்படுவது நல்லது. திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றம் உண்டாகும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% சூக்கராக இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்கள் ஆதரவை தாங்க. நன்றி, வணக்கம்.